இஸ்ரேல் எத்தனை இராணுவத்தினர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது துல்லியமாக அவர்கள் உலகத்திற்கு அறிவிக்கவில்லை, அறிவிக்க மாட்டார்கள், அறிவிக்க கூடாது என்று சட்டத்தையும் பாஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். எனவே தான் அவங்க எப்பொழுதுமே 650 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லேண்ட் ரூட்ல போன சண்டையில், அதாவது தரைவழி தாக்குதலில் வெறும் 167 பேர் தான் அவர்களுடைய படையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற வடிகட்டின தார்பாயில வடிகட்டின ஒரு பொய்யை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது யூத பத்திரிகையாளர், அவர்களுடைய நாட்டை சேர்ந்த, அவருடைய நாட்டிலே வாழக்கூடிய யூத பத்திரிகையாளர் ஜெர்ரி யோர்காமின் என்கிறவர் இன்றைக்கு இதுவரை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் எத்தனை, இராணுவ ரீதியிலான உயிரிழப்புகள் எத்தனை என்கிற ஒரு தகவலை மிக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார். அதை பாலஸ்தீன, குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகளை தாண்டி பாலஸ்தீன ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே இந்த செய்தியை இன்றைக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய பட்டியலில் 84 நாட்களுக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர் துல்லியமாக கணித்திருக்கிறார். அவங்க 650 இருக்கிறாங்க, தரைவழியில் 167 பேர் இருக்கிறாங்க. ஆனா மொத்தம் எத்தனை பேருங்கிறதுக்கு அவர் போட்டிருக்கிற தகவலை பாருங்க. அதாவது இந்த யுத்தத்தில் மொத்தமாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து 825 வெஹிக்கிள்ஸ் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், அண்மையில் அபூ உபைதா பேசும்போது 750 பிளஸ் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார். அதே நேரத்தில் யஹ்யா சின்வாரும் இந்த செய்தியை இதற்கு குறைவாக சொல்லி இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பத்திரிகையாளர் சொல்லுகிறார், சுமார் 825 வாகனங்கள், மெர்காவா டேங்க் உள்ளிட்ட ராணுவ வெஹிக்கிள், ஆம் வெஹிக்கிள் 825 மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா சொல்றார் என்னன்னு கேட்டா, இந்த 84 நாட்களுக்குள்ள இஸ்ரேலிய படையை சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் 8435 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இவரே இவ்வளவு துல்லியமா சொல்றாருன்னா நிஜமாகவே துல்லியமான கணக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம யோசிச்சுக்கிறோன்னு. ஆனா அவர் சொல்லக்கூடிய கணக்கை பாருங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 84 நாட்களுக்குள்ளாக சுமார் 8434 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ராணுவத்தோடு வந்து நின்று யுத்தம் பண்ணக்கூடிய பிரான்சினுடைய ராணுவத்தை சேர்ந்த 902 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்றாரு. பிரான்ஸ் அபிஷியலாக எங்களுடைய ராணுவம் சண்டை இடுகிறது என்கிறதை எங்கேயுமே அவங்க சொல்லல. பட் என்ன, பிரான்சினுடைய ராணுவம் அங்கே சண்டை இட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் அன்அபிஷியலாங்கிறது பல விடுத்தம் வெளியான ஒன்று. அண்மையில் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் கூட நேரடியாக ஜோர்தானில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேஸுக்கு வந்து போனாருங்கிற செய்தி ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி வெளியாகி இருந்தது. ஜோர்தானில் அவர்களுடைய பேஸ் இருக்கிறதாகவும் அங்கே வந்து போனாருங்கிற புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் பிரான்சினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் 902 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் நான் கூட்டி கடைசியில் கணக்க சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்க படை வீரர்கள் மொத்தமாக 1385 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1385 பேர் யுஎஸ் போர்சஸ்ல இருந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போன்று பிரிட்டிஷினுடைய படையை சேர்ந்த 79 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார் இந்த பத்திரிகையாளர். அதே மாதிரி சொல்றாரு, இத்தாலியை சேர்ந்த 48 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூலிப்படைகள், சம்பளத்துக்கு கூலிக்கு வேலைக்கு வந்த கூலிப்படைகள் இருக்கிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே தனி வீடியோவா போட்டிருக்கிறோம். அந்த கூலிப்படையை சேர்ந்த 62 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 10,911 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 10,911 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, சுமார் 11,000 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த பத்திரிகையாளரே இந்த செய்திகளை சொல்றாரு. பத்திரிகையாளரே 11,000 பேர் கணக்கு போட்டு சொல்றாருன்னு சொன்னா, உண்மையிலேயே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள்? 825 வெஹிக்கிள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த 825 வெஹிக்கிள்ல மெர்காவா டேங்குக்குள்ள இருந்தவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவர்கள் கண்டிப்பாக 20,000 தாண்டி அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்று அவர்கள் வாதிட்டாலும் பத்திரிகையாளருடைய கணிப்பு பிரகாரமே 11,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலே பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இத்தாலி படை இருக்கிறது, அமெரிக்காவினுடைய போர்சஸ் இருக்கிறார்கள், பிரான்சினுடைய போர்சஸ் இருக்கிறார்கள், கூலிப்படை இருக்கிறார்கள், இஸ்ரேலுடைய போர்சஸ் இருக்கிறது. 6 போர்சஸ், 6 நாடுகளுடைய இந்த கூலிப்படையை நாடாக கணக்கெடுக்காம விட்டோம்னா 5 நாடுகள் நேரடியாக, வல்லாதிக்க நாடுகள்
இணைந்து சேர்ந்து இந்த அப்பாவிகளை அழிப்பதற்கான இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 வல்லாதிக்க நாடுகளுடைய 100% ட்ரெயின் பண்ணப்பட்ட 100% டெக்னாலஜியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 100% பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 100% கவச வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 100% விமானங்களை ராணுவ விமானங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 100% அப்பாச் உள்ளிட்ட ராணுவ ஹெலிகாப்டர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 100% மொத்தமாக அணு ஆயுதத்தையே சுமந்து வரக்கூடிய கப்பல் படையை விமானப்படையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 5 உலக மகா ராணுவங்களோடு அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நாட்டிலே இருக்கக்கூடிய வெறும் 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ராணுவம் போராடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியில் அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. 86வது நாளாக இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது இவ்வளவு அழிவுகள் பொதுமக்களை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கும் போது 5 நாடுகளுடைய வல்லாதிக்க நாடுகளுடைய ராணுவத்துக்கே தண்ணி காட்டுகிற அளவுக்கு இவர்களுடைய தரப்பு தாக்குதல் அமைந்திருக்கிறது என்றால் அல்லாஹ் அந்த போராளிகளுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறான்.